தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே சிமெண்ட் கலவை லாரி மீது தனியார் ஆம்னி பேருந்து மோதிய விபத்தில் 20 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம், இந்த விபத்திற்கான காரணம் என்ன? முதற்கட்ட தகவலை பதிவு பண்ணுங்க. கோவையிலிருந்து நேற்றைய தினம் தனியார் ஆம்னி பேருந்து ஒன்று நாகர்கோவில் நோக்கி பயணிகளை ஏற்றுக்கொண்டு வந்து கொண்டிருந்தது. அப்போது கோவில்பட்டியை அடுத்த மூப்பன்பட்டி விளக்கு அருகே நெடுஞ்சாலையில தேசிய நெடுஞ்சாலையில அந்த பேருந்து வந்து கொண்டிருந்த போது சிமெண்ட் கலவை டேங்கர் லாரி மீது மோதி திடீரென விபத்திற்குள்ளானது. இதுல ஆம்னி பேருந்துல பயணம் செய்த ஒரு 20 பேர், அதாவது ஒரு குழந்தை உட்பட 20 பேர் வந்து உடுமலைப்பேட்டையை சேர்ந்த சரவணன் உள்ளிட்ட 20 பேர் படுகாயமடைந்தார்கள். உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் மூலம் அப்பகுதி மக்கள் தகவல் தெரிவிக்கப்பட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக அவர்கள் வந்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அந்த பேருந்தினுடைய முன்பகுதி முழுவதுமே சிதைந்த நிலையில தீயணைப்புத்துறையினர் மூலம் அந்த மீட்பு பணியும் துரிதப்படுத்தப்பட்டது. இந்த சூழல்ல அந்த தேசிய நெடுஞ்சாலையில சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. உயர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில வந்து கோயில்பட்டி மருத்துவமனையிலிருந்து ஒரு 3 பேர் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். தற்போது அந்த சிமெண்ட் கலவை டேங்கர் லாரியினுடைய பிரேக் பழுது காரணமாக நடுரோட்டில் வந்து அந்த வாகனம் நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் அதன் மீது அந்த ஆம்னி பேருந்து மோதியதாக விபத்து ஏற்பட்டதாகவும் முதற்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் தற்போது அந்த டேங்கர் லாரி டிரைவரை வந்து பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். தற்போது படுகாயமடைந்தவர்களுக்கு உயர் சிகிச்சை அளிப்பதற்கு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் சிலர் வந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கோயில்பட்டி மருத்துவமனையிலும் சிகிச்சைக்காக சிலர் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம்.